ஆகஸ்ட் 7ஆம் தேதி பரபரப்பான ஒரு சில தரமான சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. யாரை பற்றி? தளபதி விஜய் பற்றியும் த்ரிஷா பற்றியும் தளபதி விஜயோட மனைவி சங்கீதாவை பற்றியும் தான் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஆகஸ்ட் 7 ஏன் அப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி இவங்களோட 3வது ஹியரிங். அதாவது தளபதி விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் 3வது ஹியரிங். ஆல்ரெடி ஏப்ரல் மாதம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய வழக்கு வந்துச்சுங்க. அப்போ 2 பேருமே ஆஜராகலை. அதுக்கப்புறமும் ஜூன் மாதம் வந்துச்சு. ஜூன் மாதமும் 2 பேரும் ஆஜராகலை. ஆஜராகாதோட மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருமே வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக இந்த கேஸை அட்டன் பண்ணலாமா அப்படிங்கிறது மாதிரியான சில விஷயங்கள்லாம் போகிறப்ப, அப்போ வக்காலத்து மனுவெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சில கரெக்ஷன்லாம் கொரியெல்லாம் போட்டிருந்தாங்க ஜட்ஜு. அதை தாண்டி நீங்கள் பெட்டிஷன் தான் பார்த்தோன்னா கொடுத்துருக்கீங்களே ஒழிய, நான் அதுக்கு இப்போ வரைக்கும் ஓகே சொல்ல, அதை நீங்கள் முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு அப்போ நீதிபதியும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த நீதிபதி வேற, அதுக்கப்புறம் இந்த வழக்கை ஹேண்டில் பண்ண நீதிபதி வேற, அதுக்கப்புறமும் மறுபடியும் அந்த செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு அந்த முன்னாடி யார் நீதிபதியாக இருந்தாங்களோ அவங்களே இந்த இதுக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க தான் பார்த்தோன்னா அந்த நீதிபதியோட பேர் தான் சசிகலா. இப்போ அவங்க என்ன தெளிவாக பார்த்தோன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 பேரும் நேரில் தான் ஆஜராகணும். நேரில் ஆஜராகி கவுன்சிலிங்கிற ஒரு விஷயத்துக்கு போனதுக்கப்புறம் தான் என்னால் இதில் ரிசல்ட் சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. சங்கீதா தரப்பில் தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வர முடியாது, வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் இது பண்ண முடியும், இந்தியா பக்கமே நீ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜூலை 31ஆம் தேதி தான் பையன் ஜேசன் சஞ்சயோட சிக்மா படம் ரிலீஸ்க்கு அவங்க வருவாங்க அப்படின்னு பரபரப்பாக நமக்கு தகவல் கிடைச்சது. அப்போ அவங்க வரப்போகிறாங்க, அப்போ தளபதி விஜயை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சது. ஆனால் நம்ம தளபதி சும்மாவே பார்த்தேன்னா என்னென்னா, நமக்கு அதாவது ஒரு கண்ணு போச்சுன்னா எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கக்கூடிய சைலண்ட்டாக பார்த்தோன்னா வேட்டைக்காரர் சம்பவம் செய்யக்கூடிய ஆள். அதனால தான் சங்கீதா அந்த குற்றவாளி யாருன்னு நான் சேர்க்க, அந்த நடிகையும் ஒரு குற்றவாளியாக நான் கன்சிடர் பண்ணி அவங்கள சேர்க்கறது மாதிரி வரும் அப்படின்னு சொன்ன உடனே தளபதி விஜய் அடுத்த நாளே அடுத்த ஒரு சில நாட்களே மார்ச் மாதம் ஏஜிஎஸோட அந்த கல்யாண ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு த்ரிஷா அதே காஸ்டியூமில் போட்டு கூப்பிட்டு வந்துட்டார். இப்போ பரபரப்பாக இன்னொரு விஷயங்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, அரசு நிகழ்ச்சிகளில் தான் த்ரிஷா பங்கு பெறக்கூடாது அப்படின்னு தளபதி விஜய் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். ஆனால் அவருடைய பர்சனல் விவகாரத்தில் கண்டிப்பாக பார்த்தோன்னா த்ரிஷாவுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட கிடையாது. ஒருபடி மேலே போய் சங்கீதா வரக்கூடிய சூழ்நிலை மேண்டட்ரியாக உருவாகி விவாகரத்துக்கு வேறு வழியே இல்லாமல் செங்கல்பட்டு கோர்ட்டில் ஆஜராகணும், இந்தியா தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாகும் பட்சத்தில் தளபதி விஜய் கூட த்ரிஷாவும் வரலாம். ஏன்னா எப்படி தல அஜித்தோட அம்மா இறந்தப்ப த்ரிஷா பின்னாடி ஒரு காரில் வந்தாங்களோ, அதுக்கப்புறம் ஜோடியாக வந்தாங்களோ, அதே மாதிரி இப்போ கோர்ட்டுக்கும் கூட வரலாம். ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிற முறையில் கூட வரலாம். அது சங்கீதாவை இன்னும் ட்ரிகர் ஆகி வெறுப்பேற்றுறது மாதிரி கூட பார்த்தோன்னா இருக்கலாம். அது மாதிரியான சில விஷயங்கள் கூட நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு பார்த்தோன்னா எதுவும் இல்லை. காரணம் என்ன ஒன்றுனா, சங்கீதா தன்னுடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்காக ஒரு இக்கட்டான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இந்த விஷயத்தை பார்த்தோன்னா பூதாகாரமாக இது பண்ணது தளபதி விஜய்னால் இப்போ வரைக்கும் டைஜஸ்ட் பண்ண முடியலை. ஏன்னா அது வரைக்கும் அவருக்கு இருந்த பிம்பம் வேறு, இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய பிம்பம் வேறு. இந்த பிம்பம் எல்லாத்துக்கும் உருவாக்குனதுக்கு மூல காரணம் யாருன்னா சங்கீதா. அந்த சங்கீதாங்கிற ஒரே காரணத்தினால அவர் கொலைகாண்டில் அப்போ இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இப்பயும் அவருக்கு என்ன ஒன்றுனா அந்த கோவமும் ஈகோவும் இப்போ வரைக்கும் குறையலை. அதுவும் பார்த்தோன்னா சொல்லப்படுது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மா மேலே அவர் பயங்கர கோவத்துலையும் டென்ஷன்லையும் இருந்தார். ஆனால் சங்கீதா கூட பிரச்சனையாகி எப்போ போனாங்களோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கூட இவர் இணக்கமாக ஆரம்பிச்சிட்டார். சமீப காலமாக ஒரு 2-3 வருஷமாக தான் அவங்க அப்பா அம்மா கூட அவர் கொஞ்சம் சிரித்து பேசுகிறது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் தான் சங்கீதா பிரிஞ்சு போனால் அந்த நேரத்தில் தான் அப்பா அம்மா கூட இவர் க்ளோஸாக பேசப்பட்டதுக்கு ஒரு அரசியல் காரணம் சொல்கிறாங்க. ஏன்னா பொண்டாட்டி இல்லாமல் பிள்ளைங்க இல்லாமல் பெத்த தாய் தகப்பனும் இல்லாமல் ஒரு ஆள் நின்னா இன்னும் விமர்சனங்கள் ஜாஸ்தியாகும். அதனால ஒரு கேமியா ரோல் பண்ணுறது மாதிரி வேற வழியே இல்லாமல் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு ஒரு பேருக்கு நிற்க வச்சிருக்காரு அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாமே வந்தது. ஏன்னா தாவேகாவனுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தப்ப அப்போ அப்படித்தான் பார்த்தோன்னா சொல்லப்பட்டதுங்க. அதனால ஆகஸ்ட் 7ஆம் தேதி சங்கீதா விவாகரத்து வாங்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் அவங்க தெளிவாக இருக்கிறதும் இன்னொன்று,
செட்டில்மெண்ட் வந்து வாங்குறதுக்கு உண்டான வேலைகளும் வந்து இருக்கு. அந்த செட்டில்மெண்ட் தம் பிள்ளைங்களுக்கு ஜீவனாம்சம் வாங்கக்கூடியது, வாங்கித்தான் ஆவங்கிறதுலயும் அவங்க வந்து பிடிவாதமா வந்திருக்காங்க. ஆனா, தளபதி விஜய் சைடு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, என் பசங்கள எனக்கு வந்து பார்த்துக்க தெரியும். உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் அமௌண்ட் வந்து குடுத்து வந்து செட்டில் பண்றோம், ஒதுங்கி போங்க. அப்படிங்கிற அந்த மனோநிலைமையில தான் இவங்க வந்திருக்காங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி பரபரப்பா என்ன சம்பவங்கள் எப்ப வேணாலும் வந்து நடக்கலாம் அப்படின்னு சில பரபரப்பான வட்டாரங்கள், நம்பத்தகுந்த வட்டாரங்கள் வந்து சொல்லுதுங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.